நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடன் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி குருதியில் நனைந்ததடி உயிரே சரி, நம்ம எல்லாம் கிளம்பிடுவோமா? அவர் மெதுவாக பாடிட்டு வரட்டும். அடுத்த புத்தக திருவிழாவில் நான் திருப்பி சொல்லிக்கிறேன். இசையினுடைய வல்லமை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்க கைதட்டு சொல்லுகிறேன். இந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, இனிமையா பேச கத்துக்கிறீங்க ஐயா, வீட்டில் இனிமையா பேச கத்துக்கிறேன்னு. இனிமையா பேசுனதுனால தான் நான் பல நாள் கஞ்சி குடிக்க தெரிய முடியாம வீட்டுக்கு போக முடியாம வெளியில தெரிஞ்சேன். என் வீட்டுக்காரிக்கிட்ட நான் இந்த அக்கா அந்த மாலை போடுறத பற்றி சொன்னாங்கல்ல, நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேன் அக்கா. நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் ஆட்ட சொல்கிறது, ஐயப்பன் கோயிலுக்கு நான் மாலை போட்டிருந்தேன். ஆனால் அந்த பெண்களுக்கு இந்த வஞ்சம் தீர்க்கிற இப்போ இது அந்த இது எப்போ எங்கேருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல. நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தேன். 40 நாள் என் வீட்டுக்காரி வாங்க சாமி, இருங்க சாமி, டிப்பன் தரவா சாமி, காப்பி போடவா சாமி, இப்படி சாமி சாமின்னு கூப்பிட்டாங்க. நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து மாலையை கலட்டிக்கிட்டு இங்கே வச்சக்கா, இந்த 40 நாள் அவ என்னைய சாமி சாமின்னு கூப்பிட்டாள்ல. யாக்கா நான் ஒண்ணுமே சொல்லலையே. 40 நாளா அவ என்னைய சாமி சாமின்னு கூப்பிட்டாள்ல. இதுக்கு வஞ்சம் தீர்க்கிறா பாருங்க. இப்ப நான் அவளை சாமி சாமின்னு கூப்பிடணுமா? மாலையை கலட்டி டேபிள்ல வச்சாங்க, உடனே ஓம் சக்தி கோயிலுக்கு மாலையை அவ போட்டாங்க. நான் அன்னையிலிருந்து வாங்க சக்தி, இருங்க சக்தி, டீ போடவா சக்தி, எதுவும் பச்சி வச்சு வாங்கிட்டு வரவா சக்தி, சக்தி சக்தின்னு கத்தி என் சக்தி போயிருச்சுக்கா. அன்பா திருவள்ளூர்ல குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்றதுக்குன்னு ஐடியா கொடுக்குறாரு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டு உங்க வீட்டுக்காரர் கலத்தணும்னு மேல்மருவத்தூருக்கு போட்டுருங்க, உங்களுக்கு மரியாதை கிடைக்கும்.